யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திரையாகமம் 23:20 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்நானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. இது மோசேக்கும் அவருடைய ஜனத்துக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கைவைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? வழியில் அநேக பிரச்சனைகள் வரும். அந்த முதல் பகுதியை மாத்திரம் இன்னைக்கு நான் எடுத்து பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யாத்திராம புத்தகத்திலே தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்படி புறப்படும் போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தான் வழியிலே உன்னை காக்கிறதற்கு என்று சொல்லுகிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்திலே இந்த வழியிலே அநேக காரியத்தை நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை சந்திக்கவும் இருக்கிறோம். ஆனால் வழியிலே நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை காக்கிறதற்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிறகுதான் நான் ஆயத்தம் பண்ணின அப்படின்னு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறார், வாக்கு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியிலே தேவன் நம்மை காக்கிறதற்கு வழியில என்ன நடக்கிறது, வழியில என்னென்னலாம் காணப்படுகிறது என்பதை சற்று நாம் இன்னைக்கு தியானிக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற பயணத்திலே இந்த வழியிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் வருகிறது. ஆனால் இந்த வழியிலே ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காக்கிறதற்கு ஒரு தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைச்சார் அப்படின்னா, வாசிங்க யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் என்ன செய்வேன், நான் எம்மாத்திரம் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அழைக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஆனா இங்க சொல்றாரு, நான் என் தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு. 33ஆம் அதிகாரத்தை வாசிங்கம்மா. 2வது வசனம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அடுத்த வசனமா. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நடுவே நான் செல்ல மாட்டேன், ஆனா நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவேன். இப்போ நான் இந்த சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் நம்ம கூட வர்றது முக்கியமா, இல்லை நம்ம கூட தேவ தூதன் வருவது முக்கியமா? சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு,
வழியில உன்னை காப்பதற்கு உன்னை தூதன் அனுப்புறேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம எப்போவுமே செகண்டரியை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவனே நம்ம கூட இருக்க வேண்டும், நம்மை நடத்த வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் தேவ தூதனானவர் என்று சொல்லப்படுவது எல்லாமே இயேசுவை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் தான் என்னை நடத்த வேண்டும். தேவ தூதன் நடத்துவது செகண்டரி. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு தூதன் வந்தான். எங்க அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் வாசிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப ஒரு தூதன் வந்தார் அப்படின்னு இருக்கு. ஒரு வெளிச்சம் தோண்டிற்று, அவரை கூட்டிகிட்டே வந்தார், பிற மறைஞ்சு போயிட்டாரு. அப்படிலாம் நமக்கு நிறைய தூதர்களை குறித்ததான காரியம் இருக்கிறது. அது எல்லாம் நமக்காக கர்த்தரே செய்கிற ஒன்று. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நமக்காக. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பணிவிடையின் ஆவிகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் நமக்கு அதிகமாய் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார். அவர்கள் நாம் அவர்களை ஆராதிக்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்வதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறதான கிருபைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள போய் ஆராதிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, யோவான் சாஷ்டாங்கமாக விழுந்து தூதனை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்தவன்னு சொல்கிறான், நீ என் பாதத்தில் நினைச்சியாத விழாத, நானும் ஒரு தூதன் என்று சொல்லுகிறான். அப்போ தூதர்களை நம்ம ஆராதிக்க கூடாது, இயேசுவைத்தான் ஆராதிக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றார், வழியிலே உன்னை காப்பதற்காக. ஏன் ஆண்டவர் என்னை வழியில காக்கணும்? இன்னைக்கு அதைத்தான் ஒரு சில காரியத்தை நம்ம பேச போறோம், தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாரா? ஏன் வழியிலே கர்த்தர் நம்மை காக்க வேண்டும்? வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். நல்லா கவனிங்க. யாக்கோபை குறித்து பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அண்ணன் களைச்சு வர்றாரு. ஆனா இவனுக்கு அந்த அண்ணனுக்குன்னு கர்த்தர் வச்சிருந்ததான ஒரு சேஷ்டபுத்திர பாகம்னு ஒன்று இருந்துச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளைக்கு, தலைப்பிள்ளைக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் உண்டு. அந்த சேஷ்டபுத்திர பாகம் ரெட்டிப்பான பங்கு, அவ்வளவுதான். அப்பாவுடைய பங்குல பாகம் பிரிக்கும் போது அப்பாவுடைய பங்குல 2 பங்கு யாருக்கு வரணும்? தலைப்பிள்ளைக்கு வரணும். அதான் சேஷ்டபுத்திர பாகம். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சூழ்நிலையின் காரணமாக அவன் சொல்றான், நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் அப்படின்ன உடனே, பசிக்கு ஏத்த மாதிரி கூழ் அங்க இருக்கு. கவனிங்க, யாரு காய்ச்சிக்கிட்டு இருக்கா? கூடாரவாசியா இருந்ததான யாக்கோபு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிடுறான். கவனிங்க. 2வது, அப்பாவை ஏமாத்தி நான் தான் ஏசா அப்படின்னு யாக்கோபு என்ன செய்றான்? ஏமாற்றி ஏசாவுடையதான ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ குடும்பத்தோடு இருந்ததான அவன் அண்ணனுக்கு பயந்து சேஷ்டபுத்திர பாகமும் அவனுக்கு போயிட்டு அப்பா சாப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது அதை ஒட்டு கேட்டு, எப்பவுமே கணவன் மனைவிங்கிறது ஒரே சரீரமா இருக்கணும். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெபேக்கால் கொஞ்சம் அந்த இடத்துல சில வேலைகளை செய்யறத பார்க்க முடியுது. இளைய பையனுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடணும்னு சொல்லி அவங்க அதிகமாக பிரயாசப்படி சொல்றாங்க, உன் மேல வர்ற சாபம் எல்லாம் என் மேல வரட்டும்னு சொல்லி அப்படி ஒரு அர்ப்பணிப்போட அதை செய்கிறாங்க. ஆனால் அண்ணனுக்கு பயங்கர கோபம்.
அவனை எப்போ பார்த்தாலும் நான் அவனை என்ன செய்வேன், கொன்று போடுவேன்னு சொல்லும்போது ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளும் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவே என்ன செய்கிறார், அப்பா அம்மா சேர்ந்து யாக்கோபை மாமா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. கவனிங்க, லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமாக இருந்ததான இவன், கூடாரவாசியாக இருந்த இவன் இன்றைக்கு தனித்து போகிற ஒரு அனுபவம். சில நேரத்தில் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை தனிச்சு விட்டுருவாங்க. தனிச்சு விடுற அனுபவம். எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கோங்க, எத்தனை விதமான உறவுகள் நமக்கு இருக்கட்டும், கணவன் மனைவிங்க தான் உறவு இருக்கட்டும், எத்தனை காரியம் இருந்தாலும் சில நேரம் நம்மை தனிமையாக்கப்படுகிற அநேக காரியங்கள் வரும். ஆனால் அந்த இடத்துல யாக்கோபுக்கு ஒரு தனிமை வந்தது. அங்க அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. ஒரு இடத்தில் வந்து சூரியன் என்ன செய்ததாம், அஸ்தமித்தது. அப்ப நல்லா கவனிங்க, அப்ப புறப்படும் போது வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அஸ்தமிக்கிற அனுபவம், சூரியன் அஸ்தமிக்கிற அனுபவம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட, பாஸ்டர் என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சூரிய பிரகாசம் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது அஸ்தமித்ததான ஒரு நிலைமை, இருள் சூழ்ந்து கொள்கிற நிலைமை. பாஸ்டர் நான் ஜெபிக்கும் போது நிறைய காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனா இப்ப என்ன வாழ்க்கையே சூரியன் அஸ்தமித்த நிலைமை, அந்தகாரப்படுகிற நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கு அந்த யாக்கோபுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கல்யாணம் கட்டின உடனே மனைவியை பார்த்து சொல்ல, நீ வந்ததுனால தான் எனக்கு என்னது நிறையா ஆசீர்வாதம் நன்மை அப்படின்னு. ஒரு காலகட்டம் வந்த உடனே உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. சூரியன் என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அஸ்தமிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் அக்கா நீ இல்லாம இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க, அம்மா நீங்க இல்லாம இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க, இன்னைக்கு யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் செய்வேன்னு சொல்லும்போது அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு சூரியன் அஸ்தமித்தது போல் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த யாக்கோபுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? வாசிச்சு பாருங்களேன், வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை நம்ம இங்க பார்க்க முடியும். 12-13 வசனத்தை அப்படியே வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல கவனிங்க, இந்த மாதிரி தனிமையா விடப்படும் போது நம்மை உண்டாக்கினவரும் நம்மை அழைத்தவரும் நம்மை இதுவரைக்கும் நடத்தினவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். என்ன ஆமீன் வர மாட்டாங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அப்படியே வாசிங்கம்மா தொடர்ந்து. அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த அதிகாரத்துடைய கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனும் யாக்கோவும் பேசுகிற ஒரு அனுபவம். கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தரும் யாக்கோவும், யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தனிமையாக்கப்படுகிறது. அது ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தனிமை என்கிறதான அந்தகார இருள் வரும் பொழுது நீங்க மறந்துடக்கூடாது, என்னை உருவாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாகும் நம்மை தெரிந்து கொண்டவர் என்னை ஒரு நாள் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். 20 வருடம் கழித்து இந்த யாக்கோபு மாமா வீட்டுக்கு போய் 20 வருஷம் கழிச்சு வரும்போது என்ன சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இருப்பேன்னு சொல்றார். எத்தனை தனிமை வரட்டுங்க, வழியில எத்தனை தனிமை வரட்டும், உங்க வாழ்க்கை என்கிற வழியில எத்தனை தனிமை வரட்டும்,
உங்க கூட எப்பவும் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் கைவிடலாம், மனைவி, யோபுடைய மனைவியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? தேவனை தூஷித்து ஒரு மனைவி சொல்ற வார்த்தையை பாருங்க, சாகுமியா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு புருஷனுக்கு, கவனிங்க, ஒரு புருஷனுக்கு ரொம்ப காயம் எங்க வரும் தெரியுமா? நீ ஏன் இருக்க, சாகுன்னு சொல்றதுதான் பெரிய காயமா இருக்கும். அதையும் அந்த நீதிமான் சொல்றாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுற பாரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு எப்பவுமே நிதானம் அவசியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க பேசுறாங்கன்னு நீங்களும் பேசுனீங்கன்னா சரி வராது. அல்லேலூயா சொல்லிடுங்க. கொஞ்சம் நிதானம் தேவை. நம்ம நிதானப்பட்டு பட்டு தானே இப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. முன்னால நான் என்னுடைய ஹேர் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? ஐயாமார் சொல்கிறது சொல்கிறேன், எல்லாம் வெள்ளையாயிட்டு. காரணம் அப்படி பொறுமையாக போய் தான். இல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உடனே மனைவிமார்களுக்கும் சொல்லணும்ல, பாவம் இல்லை? எவ்வளவு அழகா கர்த்தர் உங்களை கிருபையா உள்ள கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் அந்த மனுஷனோட போராடி 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 முடியே லாஸ் ஆயிட்டு. ரெண்டு பக்கமும் நான் பேச வேண்டியது அவசியம். ஆனால் மனுஷ வாழ்க்கையில் தனிமை என்கிறதான அந்த அந்தகாரம் வரும் பொழுது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க வேண்டியதான சூழ்நிலைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ள ஏவனதுனால தான் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 3வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்கப்பா. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வாசிங்கம்மா. 32ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. 32:9-10. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்னுடனே சொல்லியிருந்த கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிறார். கையை வைத்து ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது எப்படி போனாராம்? கோலும் தடிமா. ஆனால் திரும்ப வரப்ப 2 பரிவாரங்கள். நன்றை கவனியுங்கள். சூரியன் அஸ்தமித்தது என்று சொல்லிட்டு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு இந்த உலகத்தார் முடிவெடுக்கிறான் பாருங்க. உலகத்தார் முடிவு எடுக்கிறாங்க, இனிமே வாழறதுக்கு என்ன இல்லை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு. இல்லை, தயவு செய்து சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கர்த்தர் எந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள மாதிரி நீங்க யாரும் முடிவெடுக்க கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி முடிவெடுக்கிறாங்க. கர்த்தரை நம்பினவங்களுக்கு எந்த சூழ்நிலை தூக்கி எடுக்க ஒருவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியிலே உங்களை காக்கிறதற்கு யாக்கோபுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீங்க போற சூழ்நிலை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் அனுமதி இல்லாமல் விழுந்ததில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும்போது நான் ஜெபம் பண்றேனே, காரியம் செய்யறேனே, நான் நல்லா தானே என் குடும்பத்துக்கு செய்கிறேன். ஆனால் என் குடும்பம் எனக்கு திரும்ப செய்யும் போது வித்தியாசமாக செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், யார் என்ன செஞ்சாலும் உங்களை அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பெத்தவங்க கூட டே ஓடி போயிரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. அப்படி போகும்போது தான் கோலும் தடியுமா ஓடினாராம். கவனிங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது என்பதை சொல்வதை காட்டிலும் அதிகமாக ஏமாற்றப்பட்டவர் என்று சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன ஏமாற்றம்? என்ன ஏமாற்றம்? யாக்கோபு ராகேலை தான் நேசிச்சார். ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 7 வருஷம். ஆனா அவங்க மாமா அவன் ஒரு ஆளு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனுக்கு எத்தம்பாங்க. இந்த யாக்கோபு தன் மாமனால் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் எவ்வளவு மனிதர்கள் ஏமாத்தினாலும் கர்த்தர் 2 பரிவாரம் உள்ளவனாக மாற்றுவதில் அவர் மாற்றமே இல்லாமல் நடத்தினாரே. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்ல முடியும்? வழியிலே உங்களை காக்குவதற்காக யாக்கோபுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் இன்னைக்கு காலையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவாராக. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிடலாமா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு என்கிறவன் என்ன செய்கிறான்? வழிமறிக்கிறவனாக இருக்கிறான். அமலேக்கு என்று சொன்னால் மாமிசம் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? மாமிசம் என்று அர்த்தம். அது ஆவிக்குரிய நிலைமையில மாமிசம்ங்கிறதான ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வரலாம். ஆனா இங்க லிட்டரலாவே இவங்க வழிமறிச்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படி வழிமறித்தவர்கள் இங்கேயும் அடுத்த வசனத்தை வாசிங்கமா. 3வது வசனம். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து. அமலேக்கை என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். நல்லா கவனிங்கம்மா. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இந்த சவுல் என்கிற மனுஷனை ராஜாவாக மாற்றினதுக்கு முக்கிய காரணமே எகிப்திலிருந்து என் ஜனங்கள் வரும்போது இவர்கள் வழிமறிச்சாங்க. இவங்களை நீ என்ன செய்யணும்னா இவர்களை முற்றிலும் நீ சங்கரிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ அமலேக்கை மடங்கடித்து அடுத்துமா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம நல்லா கவனிங்க. கத்த சில நேரத்துல அவர் அலின்னு சொன்னா நீங்க வெட்டி வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அமலேக்கன அந்த சவுல் விட்டு வச்சானோ நீங்க 2 சாமுவேலுக்கு போகிறப்ப அதே அமலேக்கியன் தான் அங்க ஒருத்தன் வர்றான், சவுலை கொல்றான். இல்லையா சொல்லுவீங்களா? ஒருவேளை ஆண்டவர் சொன்னது அப்படியே இந்த சவுல் செஞ்சிருந்தானா இன்னைக்கு அந்த அமலேக்கியன் அங்க இருந்திருக்க மாட்டானே. கர்த்தருடைய பிள்ளையே, அமலேக்கு என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய நிலைமையில மாம்சம். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில முன்னேற போகும்போது இது வழிமறிக்கும். இந்த மாம்சம் என்கிற காரியம் வழிமறிக்கும். அல்லேலூயா. இந்த அமலேக்குடைய காரியத்தை சற்று பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. யாத்திராம 17:8.
யாத்திராகமம் 17:8 வேகமாக வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அவங்க யுத்தம் பண்ணுவாங்க எப்பவுமே. நல்லா கவனிங்க. எப்பவுமே ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கும் அமலேக்குக்கும் ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. 14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றான். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாசம் பண்ணுவேன் சொன்னார்னா சவுலாகிய நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இறக்கம் வச்சு நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த போறேன், அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம செய்யறப்ப அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறுகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து அமலேக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்குக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றார். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அமலேக்கு நாசமாகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அமலேக்கு என்ன செஞ்சான்னு உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு சொன்னா உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அதை மாத்திரம் வாசி முடிச்சிருவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். அமலேக்கு யாருக்கு பயப்பட மாட்டான்? தேவனுக்கு பயப்படாதவன். அடுத்துமா உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். இங்க ஒரு வார்த்தையை கோடிட விரும்புகிறேன். அமலேக்குங்கிறத பேரை என்ன செய்யக்கூடாது? வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அமலேக்குங்கிறவன் இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போவதற்கு, இன்னைக்கு பரம கானானாகிய அந்த பரலோகத்துக்கு போவதற்கு நாம் எல்லாரும் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சம் என்கிறதான காரியம் ஆவியிலே ஆரம்பித்ததான நாம் மாம்சத்திலே முடிவு பெறுகிறதற்கு இவ்வளவு புத்தியினரா என்று சொல்லி கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதுவதை பார்க்க முடிகிறது. கை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன் வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பின் வைக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வருகிறது, எத்தனையோ சோதனைகள் வருகிறது. தயவாக இந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நிலைமையில வந்தீங்களோ அந்த நிலைமையில கர்த்தர் உங்களோட பேசுவதற்கு இந்த பிரசங்கத்தை வைத்திருக்கிறா. ஓடிடலாமா, இங்க இருக்கலாமா, அங்க போலாமா? இல்ல, முன் வச்ச காலை பின்னாடி வைக்காதபடிக்கு கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த மாம்சம் நம்மளை ஆவியில நடக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கலங்கடிக்கும். ஆனா நம்ம ஒரு நாளும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. கை வைத்தோர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஒரே ஒரு ஆளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர்
ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயதில் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றா, உன் ஜாதி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் சொல்றார். அப்படிதானமா? அப்படிதான் சொல்றாரு. ஆனா உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன்னு 75 வயசுல வாக்கு கொடுத்தார். 75 வயசுல வாக்கு கொடுத்தவருடைய பெயர் என்ன? 75 வயசுல பேர் கொடுத்தவருடைய வாக்கு என்ன? அவருடைய பேர் என்ன? உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன்னு 75 வயசுல கொடுத்தார்ல, அவர் பேர் என்ன? சர்வ வல்லவர். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். 25 வருஷம் அல்ல, 75 வருஷம் ஆனாலும் தேவன் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா 87வது வயசுல இந்த ஆகார உள்ள விடுறாங்க. இந்த சாராள் என்கிற இந்த சகோதரி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. ஆகார் உள்ள வர்றா, மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. இவளால் என் வீடு கட்டப்படட்டும். இல்லை, என் வீடு கட்டப்படுறது அவர் ஒருத்தரால் தான் கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா. உங்க வாழ்க்கையை கட்டுறது கர்த்தர் கையில தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிறான். மறந்துடாதீங்க. நீங்க நிறைய பேர் யாரெல்லாமோ மூலமா என் வீடு கட்டப்படாது. இல்ல, யார் மூலமும் கட்டப்படாது. என் வாழ்க்கை கட்டப்படுறது கர்த்தரால மாத்திரம்தான். சோர்ந்து போயிடாதீங்க. யாரோ சொல்றாங்க, எவரோ சொல்றாங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், அவர் நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமலேக்கு வழிமறிக்கிறவன், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை வழிமறைக்கிறவன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியனை சவுல் விட்டு வச்சதுனால தான், அந்த அமலேக்கியனால தான் அவனுக்கு முடிவு உண்டாயிற்று. நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த சூழ்நிலையும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்க வீட்டுக்குள்ள நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரை என் குடும்பத்துக்குள்ள அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற மேல அவர் அசைவாடும் போது எல்லாம் சரியாய் மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது வரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்து இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னவன் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். இயேசு விட்டு தூரம் போயிட்டான். இயேசு யாருன்னே தெரியாது, சத்தியம் பண்ண துவங்கிட்டான்னு பைபிள் சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை ஆவியானவர் அசைவாடின போது, ஆவியானவர் அவர் மேல ஆட்கொண்ட போது, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியம் நானே. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். விரும்புகிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா சொல்லலாமா? எளிமை நிற்க போகிறோம். என்னுடைய பாயிண்ட் ரொம்ப இருந்தாலும் எனக்கு டைம் ரொம்ப முக்கியமானது. நான் சத்தியத்தை நிறைய சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எளிமை நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு பேதுருவை அபிஷேகம் பண்ணின அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ரபா கா சந்தாலாபா ரபா. இந்த வார்த்தைகளை சொல்லி நம்முடைய சிஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதுக்கு பின்பு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்லுவோமாக. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வழியிலே தேவன் எங்களை காக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடையதான வழி பிரயாணங்களுக்காக நாங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பா ஸ்தோத்திரம், நீர் அவரோடு கூட பேசினீர்.
வழியிலே காத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் எங்கள் வழிகளிலே எங்களை கிருபையாய் நடத்துகிறீர் ராஜா. வழியிலே சத்துரு இருக்கிறான், வழியிலே அமலேக்கு இருக்கிறான், வழியிலே மாம்சம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறதுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அவர்கள் கடந்து போகிற வழியிலே, அவர்கள் நடந்து போகிற வழியிலே கர்த்தர் அவர்களை அப்பா நீ அவர்களோடு இருந்தவர்களை காத்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அமலேக்கை ஜெயிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தருவீராக ஆண்டவரே. தேவ வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற கம்யூனியன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.